இதோ வச்சுட்டேன். இதுக்கு பேரு போனோகிராம், அதாவது பழைய காலத்து ரெக்கார்ட் பிளேயர். இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. இப்படி ஒரு அபூர்வமான பொருளை பார்க்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோனியோ. இது மட்டும் இல்ல சுசுகா, இது மாதிரி இன்னும் என்கிட்ட நிறைய பொருள் இருக்கு. இது அந்த காலத்து வீரர்கள் பயன்படுத்தினது. முதல்ல இருக்க டச் லேம்ப், அது ரொம்ப ரொம்ப பழமையானது. பக்கத்துல இருக்கிறது ரொம்ப பழசுதான். அப்புறம் இந்த செருப்பு உஷிகாவா மாறுது. அவர் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய வீரர். ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி? ஆஹா, அட்டகாசமா இருக்கு. ஆமா, நீ ஏன் பழைய பொருட்களையும் சேகரிக்கிறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கெல்லாம் ஒரு தனி ரசனை இருக்கணும், அப்பதான் இத பத்தி சொன்னா புரியும். இந்த காலகட்டத்துல புதுசா வீட்ல எவ்வளவு பொருட்களை வாங்கி வச்சாலும் சரி, இந்த மாதிரி பழைய ஆனா அழகான பொருட்களை வாங்கி வச்சாதான் நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்க வீட்ல எதுவும் கிடையாதுல நோபிட்டா? எங்க கிட்ட இருக்கு. எங்க கிட்ட இருக்கிற டிவி 10 வருஷம் பழசானது தெரியுமா? உனக்கு பழைய பொருட்கள் வேணுமா? நீதான் எதிர்கால ரோபோட் ஆச்சே, உன்கிட்ட இதுக்கு ஏதாவது வழி இருக்கணுமே. 22ஆம் நூற்றாண்டுல பழைய பொருட்களை விக்கிற ஒரு அருமையான இடம் இருக்கு. நமக்கு தேவையானதை உடனே நான் இங்க கொண்டு வரதுக்கு அந்த இடத்தோட டீலர் கிட்ட சுலபமா பேச முடியும். நிஜமாவா? ஆனா என்கிட்ட பணம் இல்லையேப்பா. கவலையே படாத, இந்த காலகட்டத்தை சேர்ந்த எந்த ஒரு பொருளும் அவங்களுக்கு பிரயோஜனப்படலாம். அதனால உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல அவங்க கிட்ட கொடுத்து அபூர்வமான இல்ல பழமையான ஒரு பொருளை நீ வாங்கிக்கலாம். ஓ, அப்படியா விஷயம்? சரி, அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நீ ஏதாவது வச்சிருக்கியா? இரு பாக்குறேன். இது ஓகேன்னு பாரு. ரேடியோவா? சரி சரி, கொடு நோபிட்டா. டைம் சேவர். ஹலோ, சிப்பிண்டோ இருக்காரா? ஆமா, நான் சிப்பிண்டோ தான் பேசுறேன். எங்க சேவை உங்களுக்கு எப்பவுமே தேவை. சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? இந்த ரேடியோவை ஒரு பழைய பொருளுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அது எந்த நிலைமையில இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் இதை எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலா உங்களுக்கு நான் ஒரு ஓரி ரேடியோவை கொடுக்கறேன். என்னது, ஓரி ரேடியோவா? அது ஓகே தான். இதோ இப்பவே வரும் பாருங்க. என்னப்பா இது? இது ரொம்ப பழமையான ஒரு ரேடியோ. அப்படியா? ஓகே, இதை இப்பவே நான் சுனியோ கிட்ட காட்டிட்டு அவனை வெறுப்பேத்துறேன். இந்த மாதிரி ஒண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இது ரொம்பவே பழசு. அது மட்டும் இல்ல, இதுக்கு பேட்டரி எல்லாம் தேவையே இல்ல. அதை என்கிட்ட கொடுல, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். நான் முயற்சி பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல நோபிட்டா. இதை விட சூப்பரான ஒண்ண நான் கொண்டு வரேன் பாரு. அப்படியா? சரி வா, மோதி பார்க்கலாம். டோரேமான்! அட, எங்க இவனை காணோம்? டோரேமான், இப்ப நீ வரலனா நானே அவனை கூப்பிட்டு பேசிடுவேன். ஹலோ, மிஸ்டர் சிப்பிண்டோ இருக்காரா? ஆமா, நான் சிப்பிண்டோ தான் பேசுறேன். எங்க சேவை உங்களுக்கு எப்பவுமே தேவை. சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? என்கிட்ட ஒரு சூப்பர் பொருள் இருக்கு. அப்படியா? அது என்ன பொருள்னு சொல்லுங்க. அது வந்து எது வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு நிறைய நிறைய பொருட்கள் வேணும். அது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாதே. ஏங்க? ஏன்னா இப்ப எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பொருள் எல்லாம் நான் சோதிச்சு பார்க்கணும். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவையானதை நான் எடுத்துக்கவா. ஏதோ ஒண்ணு உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ரொம்ப நன்றி. எப்போ இந்த பழைய பொருட்கள் எல்லாம் வரும் தெரியலையே. என்னது இது? திடீர்னு என் ட்ரெஸ் பழசாயிடுச்சு. ஏதோ ஒண்ணு, இதையும் போய் காட்டலாம். ஷூக்கு பதிலா எனக்கு பழைய செருப்பு கொடுத்துட்டாங்களா? இது எங்க தாத்தாவோட பழைய ட்ரெஸ்ல விலைமதிக்க முடியாத ஒண்ணு. என்னல சூப்பரா இருக்க. என்னது கூட பழமையானதுதான். என்னப்பா நோபிட்டா இப்படி வந்திருக்கா? இது நல்லாவே இல்லையே. ஐயாவ பாத்தீங்கல்ல எப்படி சூப்பரா வந்திருக்கான்னு? சூப்பரா இருக்குப்பா. இருக்கிறதுல அபூர்வமான பொருள் எனக்கு வேணும். கவலையே படாதீங்க, இதோ தந்துடுறேன். கலக்குறியல? இது
பழசுல இது 500 வருஷம் பழமையானது. பெரிய பெரிய வீரர்கள் பயன்படுத்தினது. அவ்வளவுதான் பழசா? இந்த கவசம் விட 1000 வருஷம் பழமையானது. ரொம்ப நல்லா இருக்கு. நிலங்கப்பா, போகாதீங்க. காப்பாத்துங்க. இது எங்க வாங்கின நோபிட்டா? பாக்க அட்டகாசமா இருக்கே. ஆமா நோபிட்டா. சுத்ரியா நோபிட்டா? உன்கிட்ட இன்னும் பழசா ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது கற்கால ட்ரெஸ் ஆச்சே. இது இருக்கிறதுலே ரொம்ப பழசு. இதுவே பழசுனா இதை விட பழைய ட்ரெஸ் என்னவா இருக்கும்? அச்சோ, இப்படி ஆயிடுச்சே. இந்த நோபிட்டா எப்பவுமே இப்படிதான். வாங்க வாங்க. எனக்கு தேவையான அளவு பொருட்கள் கிடைச்சிருச்சு. தொடர்ந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் கண்ணுக்கு தான் இப்படி தெரியுதா? இத பார்த்ததும் எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்கு. என்ன பண்றது? எனக்கு உடம்பு சரியில்லை. கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. நான் வந்துட்டேன். என்னாச்சு? இப்ப நான் என்ன பண்றது? டோரேமான், நம்ம வீடு பழைய காலத்துக்கு திரும்ப போயிடுச்சு. சந்தேகம் இல்ல, நிச்சயமா இதுக்கெல்லாம் நோபிட்டா தான் காரணமா இருக்கணும். நோபிட்டா, நோபிட்டா எங்க காணோம்? அந்த டைம் சேவரையும் காணோம். அவன் செஞ்ச ஆர்டர்ல நான் கேன்சல் பண்ணலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இந்த நோபிட்டா பையன் எங்க போனானே தெரியலையே. அச்சு, இப்படி எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏய் தம்பி, யார் நீ? ஏன் அப்படி ரோட்ல ஓடிட்டு இருக்க? என்னாச்சு? ஏய் நில்லு 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 நில்லு. இங்க இருந்த என் கார் என்னாச்சு? யார் இதை இப்படி பண்ணது? நோபிட்டா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். டோரேமான், நான் இங்க இருக்கேன்பா. நீ ஏன் இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? சிப்பிண்டோ கிட்ட பழமையான பொருட்களை கொடுக்க சொன்னேன். அதை என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுடுச்சு. அப்படியா? சரி, அந்த டைம் சேவர் என்கிட்ட கூட. நான் அதை எங்கேயோ போட்டுட்டேன். நல்ல வேலை பண்ண நோபிட்டா. பாத்தியா? மழை பெய்யுது. சீக்கிரம் வா. டமாக்கோ ஃபோன் பண்ணி ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா. என்னவா இருக்கும்? போய் உடனே பார்க்கணும். என்ன நடக்குது இங்க? நான் கொண்டு வந்த கொடை எங்க? இதெல்லாம் உண்மைதானா இல்ல கற்பனையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க ஏதோ பிரச்சனை. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. ஆஹா, நம்ம வீடு இங்க தானே இருந்துச்சு. எங்க போச்சு? இங்க தாங்க இருக்கு. கிடைச்சிருச்சு. ஹலோ சிப்பிண்டோ. சிப்பிண்டோ தான் பேசுறேன். எங்க சேவை உங்களுக்கு? அதெல்லாம் கேட்க இப்ப நேரம் இல்ல. எங்க கிட்ட அந்த இடத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. என்னங்க திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க? நான் ஏற்கனவே எல்லாத்தையும் வித்துட்டேனே. அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு எல்லாம் திரும்ப வேணும். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா பரவாயில்ல. நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உங்க பொருட்கள்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு வாரமாவது ஆகுமே. புரியுது. அது வரைக்கும் நாங்க பயன்படுத்த வேற ஏதாவது இருக்கா? எங்க கிட்ட சில புது பொருட்கள் இருக்கு. அது உங்களுக்கு போதுமா? அது எவ்வளவு புதுசா இருந்தாலும் பரவாயில்ல, மாத்தி கொடுத்துருங்க. இந்தாங்க காபி குடிங்க. இல்ல, குடிங்க. எனக்கு வேண்டாம். நான் ஏற்கனவே நிறைய டீ குடிச்சிட்டேன். ஏய், நான் உனக்கு என்ன கேக்குறேன் சிப்பிண்டோ? எங்க கிட்ட இந்த இடத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. இங்க நிலைமை மோசமா இருக்கு.
அம்மா தயவு செஞ்சு சொல்லுங்களேம்மா. எனக்கு தெரியாது, நான் சொல்றேன்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? கெஞ்சி கேக்குறம்மா. நோபிட்டா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு திகில் கதை சொல்லுங்களேன். ஒரு வயசான பொம்பளை ஒரு மலை மேல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். 7 நாளைக்கு அப்புறம் ஒரு வியாதியோட அவங்க கீழே வந்தாங்களாம். என்னது 7 நாளுக்கு அப்புறமா? அப்புறம் குணமாயிட்டாங்களாம். நிஜமாவா சொல்றீங்க? 7 நாளைக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிட்டாங்களாம். ஆனா இந்த கதை ஒண்ணும் பயமாவே இல்லையே. இருக்கே, அந்த சாப்பாடு 7 நாளைக்கு முன்னாடி சமைச்சது. அத பார்த்து அவங்க பயந்துட்டாங்களாம். நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அவங்க காலத்துல இந்த மாதிரி கதைகள் தான் ரொம்ப பயங்கரமா இருக்குமா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கதை கேட்கறதுக்கு நல்லதா இருக்கணும் பீட்டா. என்னப்பா நீ, இது கொஞ்சம் கூட பயமாவே இல்லையே. யார பயமுறுத்துறதுக்காக நீ இந்த கதையெல்லாம் கேக்குற? இன்னைக்கு ராத்திரி நாங்க ஜியான் வீட்ல திகில் கதை சொல்லி விளையாட போறோம். நான் சொல்ற கதையால எல்லாரும் நடுநடுங்கி போனோம். அந்த மாதிரி கதையெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதே. ஒரு நிமிஷம் இரு, உனக்கு ஏத்த ஒண்ணு இருக்கு. ஸ்கேரி ஸ்டோரி லேம்ப். திகில் கதை சொல்லும்போது இத பயன்படுத்தினா கதையில வரது நிஜமா நடக்கும். அது கற்பனை கதையாவே இருந்தாலும் இத பயன்படுத்தினா அது நிஜமாவே நடக்கும். ஓஹோ, அப்படியா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் தைரியமா பயங்கரமான கதைகளை சொல்றது மட்டும்தான். நடுநடுங்க வைக்கிற பயங்கரமான கதையை சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நாங்க தயாரா இருக்கோம் ஜியான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பயமா இருக்கேப்பா. எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. எல்லாரையும் பயமுறுத்துற அளவுக்கு ஒரு கதை யார் சொல்றாங்களோ அவங்க தான் இதுல வெற்றியாளர். நான் உங்க எல்லாரையுமே பயமுறுத்த போறேன், பாருங்க. நான் உங்களை பயமுறுத்துவேன். நானும் தான். சரியில்ல, அப்படின்னா முதல்ல நான் என் கதைய சொல்ல ஆரம்பிக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல. அதுக்கு ஏன் நீ உன் வாய்ஸ்ல மாத்திர? சாதாரணமாவே சொல்ல. சாதாரணமாலாம் சொன்னா நல்லா இருக்காதுப்பா. ஆனா சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு இவ்வளவு பயப்படுற? அது ஒரு சாமுராய் வீரரோட வீடு. அங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஒக்கிக்குங்கிற ஒரு பொண்ணு சாமுராய்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை உடைச்சிட்டா. உனக்கு என்ன தைரியம்? எனக்கு பிடிச்ச பொருளை இப்படி உடைச்சிட்டே. வேலையில கவனமா இருக்கணும்னு உனக்கு தெரியாது? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே இல்ல. ஒண்ணு ஒக்கிக்குக்கு தண்டனை கொடுத்து அவளை கொண்டு போய் கிணத்துக்கிட்ட விட்டுட்டாங்க. அன்னையிலிருந்து ராத்திரில ஒரு சத்தம் கேட்டுச்சு. 1 2 4 5 6 7. எப்படி இருக்கீங்க முதலாளி? சௌக்கியமா? அந்த சாமுராய் பயந்து போயிட்டாரு. இது ஒண்ணும் அந்த அளவுக்கு பயமாவே இல்லையே. சரி, நான் இப்ப என்னோட கதையை சொல்றேன். நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப ரொம்ப பழைய கதை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வழிபோக்கன் ராத்திரியில தனியா நடந்து போயிட்டு இருந்தாரு. மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்ததுனால அங்க இருந்த ஒரு வீட்ல அன்னைக்கு ராத்திரி தங்கலான முடிவு பண்ணாரு. அந்த வீட்ல ஒரு பாட்டி மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த வழிபோக்கருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தாங்க. அவரு தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அந்த பாட்டி ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறத அவர் பார்த்தாரு. அந்த சத்தம் நின்னதுக்கு அப்புறம் அந்த உருவம் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சது.
அதுக்கப்புறம் அவர் தங்கியிருந்த அறையோட கதவு திறந்தது. ஏல, இந்த கதை ஒண்ணும் அந்த அளவுக்கு பயங்கரமாவே இல்லையே. ஆனா ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சரி, அவனை விட்டு தள்ளுங்க. இப்ப நான் என் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது என் ஃப்ரெண்டோட அங்கிளுக்கு உண்மையாவே நடந்த அனுபவம். சொல்றேன், கேளுங்க. என்னது, நிஜ கதையா? ஒரு நாள் ராத்திரி அவர் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரொம்ப களைப்பா தன்னந்தனியா நடந்து வந்துட்டு இருந்தாரு. தூக்கமா வருது. யார் மேடம் நீங்க தனியா இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு, வழி தவறி வந்துட்டீங்களா? அழுதுட்டு இருக்கீங்க? என்ன சார் இப்படி மூச்சு வாங்குதே? அந்த தெரு ஓரத்துல ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்தேன். என்ன சார் வளர்றீங்க? அப்படியெல்லாம் இங்க எதுவும் கிடையாதே. நான் ஒண்ணும் வளரலைங்க, உண்மையை தான் சொல்றேன். நீங்க மட்டும் அதை பார்த்துருக்கணுமே, அப்பதான் நம்புவீங்க. நீங்க சொல்றத பார்த்தா உண்மையாதான் இருக்கும் போல இருக்க. சரி, அது பார்க்க எப்படி இருக்கும்? என்னப்பா, பயமா இல்லையா? இந்த கதையெல்லாம் நான் முன்னாடியே கேட்டிருக்கேன் சுனியோ. ஆமால, கொஞ்சம் கூட பயமா இல்ல. நீ எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள பயப்படுற நோபிட்டா? பயந்ததெல்லாம் போதும், அடுத்ததான் நீ தான் கதை சொல்லணும். வாழ இல்ல வேணாதி, என்னால முடியாது. என்ன சொன்ன? முடியாதா? அச்சச்சோ, உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் ஏதாவது பயமுறுத்துற கதையை சொன்னேன்னு வச்சுக்கோயேன். என்னல பேசுற? எங்களை பயமுறுத்துறதுக்காக பில்டப் பண்றியா? அது சொல்லு. எனக்கு பயமுறுத்துற மாதிரி கதைனா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் சொல்லு. நடக்க போறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். நல்லா இருக்கே இது. இப்பவே பயமா இருக்கே. எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் பயமா இல்ல, கதையை சொல்லு. ஓவரா பண்ணாத நோபிட்டா. ஓகேப்பா. ஒரு பொண்ணு ஒரு அழகான ஜாடியை உடைச்சிட்டா. அதனால இது நான் சொன்ன கதை மாதிரியே இருக்கே. என்ன ஏதோ உடையிற சத்தம் கேக்குது. நம்ம 4 பேரை தவிர வீட்ல யாருமே இல்லையே. ஏதாவது எலி தள்ளி விட்டு உடைச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, விடுங்க. இங்க பாருங்க, நாம அதை இப்பவே நிறுத்திக்கலாம். யாரையும் நிறுத்த வேணாம். ஆமாமா, நீ மேல சொல்லு. அந்த நாள்ல இருந்து அவங்க மெழுகுவத்தி ஏத்துறாங்கன்னா காத்து வந்து அதை மட்டும் அணைச்சிட்டு போயிடுமா. இது எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம் இல்ல. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பயப்படுற? தட்டு புட்டு கதையை சொல்லு. நடுராத்திரியில ஒரு குரல் கேக்குமா, 1 2 1 2 கேட்டுச்சா? யாரோ அதே மாதிரி என்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. கற்பனையா இருக்கும். ஆமா நோபிட்டா, இதை விட நீ வேற ஏதாவது ஒரு கதை சொல்ல. 5 6 7 8 9. எத்தனை தடவை இதை திரும்ப திரும்ப எண்ணி பார்த்தாலும் அதே கணக்கு தானே வருது. நாம நினைச்ச மாதிரி இன்னைக்கு நடக்காதோ? எவ்வளவு நடந்தாமல யோசிப்ப, சீக்கிரமா கதையை சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு மர்மமான உருவம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுதான். அது அந்த படியில டொக்கு டொக்குன்னு சத்தத்தோட ஏறி வந்துச்சான். அதுக்கப்புறம் கதவு மெல்லமா திறந்துச்சு. நல்ல வேலை தப்பிச்சோ. இந்த வீட்டுல பசங்க இருக்காங்கன்னு தெரியாம உள்ள போனது தப்பா போச்சு. இனிமேலாவது எதை பண்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணு.
யார ஏமாத்த பாக்குற? நட என்னப்பா இந்த கதை எவ்வளவு பயங்கரமானதுன்னு இப்ப உங்களுக்கு தெரியுதா? தப்புதான் நோபிட்டா, நீ சொன்னப்போ வேணா புரிஞ்சுட்டு இருக்கணும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டோரேமான். பரவாயில்லையே, கதை சொல்லி கலக்கிட்ட போல இருக்கு. அதுக்கப்புறம் முகமே இல்லாத ஒரு உருவத்தை பத்தியும் கதை சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த லேம்ப உள்ள வைக்க மறந்துட்டோமே.